என்ன இது யாரையும் காணல? நம்ம எவ்வளோ நேரமாக உறங்கிட்டு எடுக்கோன்னு தெரியலையே. ஏம்மா ஷாலினி, ஷாலினி, என்னம்மா முழிச்சிட்டியாளா? அம்மா இப்போ எப்படி இருக்கு? உடம்பு பரவாயில்லையா? என்னமோ ஒரு மாதிரி நான் ரொம்ப தூங்கிட்ட மாதிரியே எனக்கு தோணுது ஷாலினி. அம்மா நான் எவ்வளோ நேரமாக தூங்கிட்டு எடுக்கேன்? நீங்கள் தூங்குனதெல்லாம் கொஞ்ச நேரம் தாம்மா. வேற ஒழுங்கு சாப்பிடாம கிடந்து நேற்று ஏர்போர்ட்டில் மயங்கி விழுந்துட்டியல்ல. அதான் அந்தால ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து அந்த மாத்திரையெல்லாம் நீங்கள் எடுக்கவும் உங்களுக்கு ஒரே மயக்கமாக கிடந்திருக்கு. அதனால் இணையத்துலேருந்து ஒன்றும் புரியாமல் மயங்கி மயங்கி கிடந்திய. இப்போ தான் கொஞ்சம் தெளிவாக இருக்கிய முகத்தை பார்த்தா. அதனால தான் உங்களுக்கு ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருந்த மாட்டுக்கு இருக்குது. அப்படின்னா கௌதம் யூஎஸ் போயிட்டானா ஷாலினி? சரியா போச்சு போங்க. என்ன ஷாலினி, உங்கள் அண்ணன் ஊருக்கு போனதில் உனக்கு வருத்தம் இல்லையோ? ஏம்மா அவன் எங்கே வெளிநாட்டுக்கு போனா? நீங்கள் மயங்கி விழுந்ததில் பயந்து போய் உங்களை தான் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுனா. வேற அவன் எங்கேருந்து போவான் உங்களை இப்படி விட்டுட்டு? அப்படியாட்டி? அப்படின்னா என் அவன் ஊருக்குள்ளே போகலையோ? இல்லை இல்லை, அவன்லாம் எங்கேயும் போகலை. வேற அவன் ஃபோன் நேற்று உடஞ்சிட்டு அதை ரிப்பேர் பண்ணிட்டு வாரேன்னு சொல்லி போயிருக்கான். வேறு வாங்கிக்கிட்டேன்னு சொன்னால் இந்த ஃபோனில் தான் ஏதோ முக்கியமான கான்டாக்ட்ஸ்லாம் இருக்கான். அதெல்லாம் சேவ் பண்ணி வைக்கல. ஆஃபீஸ் விஷயமான ஃபைல்ஸ்லாம் கூட கொஞ்சம் கிடக்கு, எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிருக்கான். ஐயா அப்படியா? சே என் அவனை இப்போ பார்க்கணுமே எனக்கு. வருவான் வருவான், எங்கே போயிருக்க போகிறான்? எங்கன்னா சோவாரிட்டு வந்து சேருவான். பெத்த மாவன் முன்னாடி நிற்க உனக்கும் அவன் தான் முக்கியமாக போயிட்டான்னு. அட இவ ஒருத்தி எது எதுக்கு போட்டிக்கு நிற்கணும்னு தெரியாமல் பேசிட்டு எடுப்பா. ஆண்டி. வாமா அனு. இப்போ எப்படி இருக்கு ஆண்டி? உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா? இப்போ பரவாயில்லம்மா, நல்லா தான் இருக்கேன். கொஞ்சம் உறங்கிட்ட போல இருக்குது. இப்போ தான் உறக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சேன். கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு இப்போ. ஓகே ஆண்டி, டேப்லெட்லாம் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு எடுத்து போடுங்க. அப்போ தான் சீக்கிரமாக உடம்பு நல்லா குணமாகி வருவீங்க. அதெல்லாம் இனிமேல் எங்கள் அம்மைக்கு நல்ல குணமாயிடும். ஏன்னா அவங்க மவன் தான் எங்கேயும் போகாமல் இங்கே தான் கிடக்கான்னு சொல்லிட்டோம்ல. அதுலேயே எங்கள் அம்மைக்கு என்னமோ அவ்வளோ எனர்ஜி வந்துடும் இதுக்கப்புறம். என்ன இருந்தாலும் அவங்க மகன் இல்லை, அதனால் பாசம் இருக்க தான் செய்யும். ஆமாம், எங்கள் அம்மையை மட்டும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரு. ஒரு வாரங்கான டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. ஆனால் இதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னென்ன வேலை செய்யணும் மட்டும் பாரு. ஐயா ஆண்டி, எந்த வேலையும் நீங்கள் கொஞ்சம் செய்யாதீங்க. அதான் வீட்டில் நாங்களாம் இருக்கோம், போதாதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சர்வன்ஸ்லாம் கூட இருக்காங்கல்ல. அப்புறம் நீங்கள் வரீங்க கஷ்டப்படுறீங்க. அதெல்லாம் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், ரெஸ்ட் எடுங்க. ஆமாம், நம்ம சொல்லிட்டே எங்கள் அம்மா கேட்டுருவாள்ல. நீ அவள் பேசி அதெல்லாம் கண்டுக்காதானு, அவளை அப்படியே விட்டு தள்ளு. அம்மா இப்போ எல்லாம் எங்கே காணோம்? கோயிலுக்கு போகணுன்னு சொல்லியிருந்தாவ, அதனால காலையிலையும் கிளம்பி போயிட்டாவ. ஏதோ மனசு சரியில்லாமல் இருக்குது, நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி சரிம்மா. சரியாம்மா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடுற டேப்லெட் ஒன்று இருக்குது, நான் அதை கொடுக்கேன். நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுங்க. ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 30 நிமிஷம் ஆகட்டும். நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன்னம்மா. சரி மக்களே. இந்த டேப்லெட்டு இங்கே தானே வச்சேன், எங்கே கிடக்கு? அம்மா. ஐயா வாயா, உன்னே தான் கேட்டுட்டு இருந்தேன். என்னம்மா உடம்பு எப்படி இருக்கு உங்களுக்கு? பரவாயில்லையா? ஐயா நீ எங்கேயும் போகாமல் என் கண்ணு முன்னால் இருந்தாலே போதும் ஐயா, எனக்கு நான் நல்லா இருப்பேன். நான் எங்கேயும் போக மாட்டேம்மா, உங்கள் கூடயே தான் இருப்பேன். ஐயா எதையும் மனசில் போட்டு நினச்சிட்டு எடுக்காதையா. வேணும்னா சொல்லு, நான் வேணா அந்த பிள்ளைகிட்ட பேசி பார்க்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, வேறு ஏதாவது பிள்ளையை பார்த்துக்கிடலாம். ஓ, எல்லாரும் ஐஸ்வர்யாவை பற்றி தான் பேசுகிறாங்களோ? அப்போ எல்லாருக்கும் சம்மந்தம் தான் போல இருக்குது. அங்கிள் மட்டும்தான் இன்னும் ஓகே சொல்லாமல் இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லைம்மா, நீங்கள் அதுக்காண்டி போய் பேசணும்னு இதுக்கப்புறம் எந்த அவசியமும் இல்லை. இனிமேல் நீங்கள் வந்து பேசணுன்னா அவங்க அம்மா பேட்ட தான் வந்து பொண்ணு கேட்கணும். போண்டே, எங்கள் அண்ணன் சாதிச்சிட்டான்ல. ஐயா நிஜமாவையா சொல்லிய? ஆமாம்மா, இப்போ ஐஸ்வர்யாவை தான் பார்த்துட்டு வரேன். அவள் எனக்கு நேற்று ஃபோன் பண்ணியிருக்கா. வேற உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரும்போது ஃபோனை கீழே போட்டுட்டேன்னா அதெல்லாம் உடஞ்சிட்டு, அதனால அவளுக்கு ஃபோன் பண்ணது என்னால் எடுக்க முடியல. இன்றைக்கி நான் கார்த்தியை பார்க்கலான்னு அந்த சைடு போனேன். நீ வாழையே நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து ஐஸ்வர்யா அங்கே வந்தா. அப்போ தான் நடந்தது எல்லாத்தையும் அவள் சொன்னான். அவங்க அப்பாட்டெல்லாம் பேசிட்டாலாம், அவங்க வீட்டில் ஓகேன்னு சொல்லியிருக்காங்களாம். என்னைய வந்து ஃபஸ்ட்டு பார்த்து பேசிட்டு அதுக்கு பிறகு ஒரு நல்ல நாளாக பார்த்து வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து பொண்ணு கேட்க சொல்லியிருக்காங்க. ஐயா கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா. நீ ஒருக்கா போய் பேசிட்டு என்னைக்கு வரணும் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துரு. நம்ம ஒரு நல்ல நாளாக பார்த்து போய் பேசி முடிச்சுட்டு வந்துடுவோம். என்ன ஏமா போரு பறக்காத.
ஏன்ட்டி அப்படி சொல்லியா? ஆமாம், வேற நீ மட்டும் முடிவு பண்ண போதுமா? எங்கள் அப்பா பதில் சொல்லணும்ல. அவர் தான் கெட்டனா அணுவை தான் கட்டணும்னு ஒத்த காலில் நிற்காரு. அவரை சமாளித்து எப்படி கூட்டிகிட்டு போவிய பொண்ணு பார்க்க? ஆமாம்மா, அப்பாவை தான் எப்படி ஒத்துக்க வைக்கிறதுன்னு தெரியல. ஏலி, அதை நான் பார்த்துக்கிட்டேன். உனக்கே அந்த கவலை? உங்கள் அப்பா அந்த பிள்ளைய பொண்ணு கேட்க வருவார். நீ இதையெல்லாம் விடு, சந்தோஷமாக இருப்போ. உங்கள் அப்பையை ஒத்துக்க வைக்க வேண்டியது என் வேலை. நீங்கள் 2 ஏன் அதை நினச்சி கவலைப்பட்டு நினைக்கிய? அவர் நான் சொன்னால் சரின்னு சொல்லிடுவார். எது நீ சொன்னால் சரின்னு சொல்லிடுவாரா? ஆமாம், அதில் என்ன சந்தேகம் உனக்கு? இல்லை கௌதம், கேட்டுக்கிட்டியா? அம்மை சொன்னால் அவர் சரின்னு சொல்லிடுவாராம். அப்போ இத்தனை நாள் அம்மா இது தெரிஞ்சோன்னா அவர்கிட்ட உன் லவ் மேட்ரை பற்றி பேசாமல் இருந்திருக்கு. எவ்வளோ கேடி வேலை பார்த்துருக்கு பாரு இந்த அம்மே. இல்லை, கேடி வேலைலாம் ஒன்றும் கிடையாது. வேற அந்த பிள்ளையே பிடிச்சிருக்கு, இன்னும் எதுவும் சொல்லாமல் கிடைக்கே. நம்ம என்னன்னு போய் பேசுறதுன்னு தான் நான் எதுவும் பேசிக்கிட்டல. அதான் இப்போ அந்த பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டுல, அதனால் இதுக்கப்புறம் நான் பேசிக்கிட்டேன். நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இல்லை அப்போ இதையும் கேட்டுக்க. அம்மைக்கு அந்த பிள்ளை உனக்கு ஓகே சொல்லுன்னே தோணலை பற்றியா? அதனால தான் அப்படியே இருந்திருக்கா. ஒரு வேளை அந்த பிள்ளை ஓகே சொல்லுன்னு அம்மைக்கு முன்னாடியே தோணி இருந்துச்சுன்னா இந்நேரம் அப்பா தான் சம்மந்தமே சொல்லி வச்சிருப்பாரு. இல்லை, நீ அந்த கிறுக்கி பேசியதெல்லாம் எதுக்குள்ளே நின்று கேட்டுட்டு அடக்க? அவள் இப்படி தான் என்னத்தையாவது பேசிட்டு அடப்பா. நீ சாப்பிட்டியா? இல்லைம்மா, இப்போ எனக்கு பசிக்கல. எப்படி பசி எடுக்கும்? சார் தான் இப்போ லவ்வில் மிதக்காரு. அதெல்லாம் அவனுக்கு பசிக்காது இப்போ. அட, நீ போய் சாப்பிடியா? சாப்பிட்டு தெம்பா எடுத்து இரு. நான் உங்கள் அப்பாகிட்ட பேசிக்கிட்டேன் என்ன? சரிம்மா. அவன் சாப்பிடியது இருக்கட்டும். நீங்கள் டேப்லெட்டை போடுங்க. வேற டைம் ஆகிடும் சாப்பிட்றதுக்கு. ஆமாம்மா, ஒழுங்காக டேப்லெட்லாம் கரெக்ட் டைமுக்கு போட்டு சாப்பிடுங்க. நீங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஐயா, நீ என் கண்ணு முன்னாடி சந்தோஷமாக சிரித்து எடுத்துருந்தாலே எனக்கு போதும். நான் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிருவேன். என்னைய கொண்டு போய் எங்கேயாவது முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்ருங்களேன். ஏட்டி, அது முதியோர் இல்லம் இல்லை, உனக்கெல்லாம் குழந்தைகள் காப்பகம் தான் சரிப்பட்டு வரும். ஆல்ரெடி இருந்துக்கிட்டு உனக்கு முதியோர் இல்லம் கேட்கோ? இல்லை, உன்ட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் ஹைட்டை பற்றி நீ எதுவும் பேசாதன்னுட்டு. நீ தென்னை மரங்கட்டுக்கு வளர்ந்துட்டு போனால் நான் என்னல செய்வேன்? நான்லாம் கரெக்டாக நைட்டில் தான் கிடக்கேன். அப்போ அந்த ஆள் வேலையை பார்த்துட்டு. அட, அவள்கிட்ட எதுக்குள்ளே நீ வம்பிழுத்துட்டு எடுக்க? இப்படி தான் கிறுக்கி என்னத்தையாவது கத்திட்டு எடுப்பா. நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிடுன்னுப்பா. சரிம்மா. இதுக்கு தான் நான் இங்கேருந்து படிக்காமல் வெளிநாட்டுக்கு போய் படித்தேன். திரும்ப இங்கே வந்து இந்த கொடுமையெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கு. சரி, பேசாமல் மறுபடியும் இன்னொரு டிகிரியை போட்டுட்டு நான் ஃபாரினுக்கே போய் தொலைகிறேன். பாத்தியெல்லாம் இந்த த்ரிஷா நம்ம சிஎம் பர்த்டே அன்னைக்கு போஸ்ட் போடாமல் அடுத்த நாள் போஸ்ட் போட்டிருக்கு. ஐயா ஆமாம் கோகிலா, நானும் கேள்விப்பட்டேன். எல்லாம் பிறந்த நாள் அன்னைக்கு போடுவான்னு சொல்லி அவளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தானுவ. எதுவும் நடக்கலையேன்னு நினச்சா பார்த்தா நேற்று போட்டிருக்காவில்லாமே. அட ஆமாங்க்கா, நேற்று காலையில் தான் மனுஷன் நல்லா போட்டு பொழந்து கட்டினாரு. பிளாஸ்ட் பேச்செல்லாம் பேசிகிட்டு இருந்தாருன்னு பார்த்தோம். கடைசியில் சாயங்காலம் இப்படி ஒரு போஸ்ட்டை பார்த்ததும் ஃபேன்ஸு மொத்தமாக உடஞ்சி போய் உட்காந்துருக்காவ. என்ன செய்யனே தெரியல. நம்ம என்னட்டி செய்ய முடியும்? நம்ம பொழப்பே இங்கே சிரிப்பாக கிடக்கு. வேற அவங்களவே என்ன செய்யாவன்னு பார்க்குறதையே வேலையை வச்சுட்டு இருந்தால் நிம்மதி இருக்காது பார்த்துக்க. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருந்துடணும். இருந்தாலும் ஒரு தளபதி ஃபேனாக அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எடி கோகிலா. அண்ணே சொல்லுங்க கோமதியக்கா. ராணி இங்கே தான் இருக்காளோ? ஆமாங்க்கா, என்ன ஆயிட்டு? ஆமாம், என்னாச்சுக்கா? ஏன் இவ்வளோ கோவமாக வாரிய? எட்டி, என் புருஷனை யாராவது பார்த்தியலாட்டி? இல்லையக்கா, என்னாச்சு? அந்த மனுஷன் இன்னைக்கு வயலில் கடந்து மோட்டரை எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு குடிச்சிட்டு நடந்திருக்கான். வேற அந்த பக்கமும் போனவங்க பார்த்துட்டு எனக்கு சொல்லியாவ. நானும் வேகமாக போய் வயலில் பார்க்க மோட்டரை காணலைங்க. ஐயா, என்னக்கா சொல்கிறிய? ஆமாம் ராணி, அந்த ஆள் எங்கே போய் தொலைஞ்சானே தெரியலை. வயலில் கிடந்து மோட்டரையும் காணலை. காலையிலேருந்து வீட்டு பக்கம் ஆளையும் காணலை. எங்கே தான் போய் தொலைஞ்சானோ தெரியல. இப்படி பேதி எடுப்பான். ஐயா, காலையிலேருந்து ஆளை காணுமா? ஆமாம் டி, நானும் காடு மேலுன்னு எனக்கு தெரிஞ்ச இடம் முழுக்க தேடிட்டேன். எங்கே கிடக்கானே தெரியல அந்த எடுபட்டு பையன். கையில் கிடைச்சானா அவனை அப்படியே குழிக்குள்ள தள்ளி மூடிடலான்னு பார்க்க கிடைக்க மாட்டேக்கான். ஐயாக்கா, கோவப்படாதீங்க. வேற அவர் மோட்ரு அவர் தான் எடுத்துகிட்டு போயிருப்பாருன்னு நமக்கு தெரியாதுல்ல. அந்த ஆள் தவிர வேறு யாரும் என் வயலில் வந்து கையை வைக்க மாட்டாவோ கோகிலா. எல்லாருக்கும் நானாலே கொஞ்சம் பயம்தான். அந்த ஆள் மட்டும்தான் என்னத்தையாவது போட்டு நோண்டிட்டு நடந்திருப்பான். வேற இன்னைக்கு அவன் கிடைச்சானா அவ்வளோதான் சங்கிலே மிதித்து கொண்டுலாமான்னு பார்க்கேன். ஏக்கா, எங்கள் வீட்டுக்காரவங்க இந்த மதிய சாப்பாட்டுக்கு வந்தார் பார்த்துக்கிடுங்க. அப்போ இந்த வயல் பக்கமாக தான் எங்கேயோ உங்கள் வீட்டுக்காரர் கடந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நான் வேற எதுவும் கண்டுக்கிடலை ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் சொல்லி அதை கேட்கும் போது தான் எனக்கு அவர் சொன்னது ஞாபகம் வருது. வயல் பக்கமாவா? நான் இப்போ அந்த பக்கத்துல தானே வந்தேன். அங்கே எதுவும் இல்லையே, எங்கள் வீட்டுக்காரருக்கு இருந்த மாதிரி தெரியலையே. வயல் பக்கமானா நீங்கள் இந்த பக்கத்துலேருந்து வாரியல்ல, எங்கள் வீட்டுக்காரர் அதுக்கு எதிர்பக்கமாக இருந்து வருவார். அந்த பக்கம் அந்த அளவுக்கு வயல் இருக்காது. ஒரு மாதிரி இந்த இங்கே கிடக்கல, இந்த மாதிரி மண் ரோடு மாதிரி தான் கிடக்கும். மரத்தடியிலலாம் கிடக்கும்.
அவர் அந்த சைட்லேருந்து தான் வருவார். அந்த பக்கம் ஒரு ஆள் உங்கள் வீட்டுக்கார் இருந்திருப்பாரோ என்னமோ தெரியல. நீங்கள் வேணால் அந்த சைடு போய் பார்க்குறீங்களா? நான் போய் பார்க்கேம்மா. ஏக்கா கோவப்படாமல் என்ன ஏதுன்னு விசாரிங்க வேற என்னமா இருக்கு நான் கோவப்படியதுக்கு? நான் ஒத்த ஆளாக கடந்து கஷ்டப்பட்டு இந்த வயலையும் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு தோப்பு துறவு எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு பத்தா குறைக்கி இந்த மாடுகளையும் வச்சுக்கிட்டு எவ்வளோ தான் நான் ஒத்த ஆளாக கஷ்டப்பட முடியும் சொல்லு? இந்த மனுஷன் எனக்கு ஏதாவது உதவி பண்ணலன்னா கூட பரவாயில்ல, உபத்திரவம் பண்ணாமல் இருந்தால் போதுமே. இருக்கிற மோட்டரையும் கொண்டு போய் விற்றுட்டு வந்துட்டான் இந்த ஆள். இவனை திரும்ப மோட்டர் வாங்கியதுக்கு முதல் வைக்கணும். இந்த மனுஷன் கூட காலம் ஃபுல்லாக போராடிட்டு எடுக்க முடியலம்மா என்னால். சரி சரிக்கா, நீங்கள் போய் என்ன ஏதுன்னு விசாரிய, அதுக்கு பிறகு பேசிக்கிடலாம். சரிம்மா, நான் போய் பார்க்கேன். பாவம் இந்த அக்கா எவ்வளோ கஷ்டப்படுது. ஏன்னா அந்த அண்ணன் எப்படி புரிஞ்சுக்கிடாம குடிச்சு குடிச்சு எல்லாத்தையும் அழிச்சுக்கிடியாரோ தெரியலம்மா. இவனுங்கெல்லாம் சொன்னா திருந்த மாட்டாவ, நாலு வச்சு வாங்கினதான் கேட்பாவ. அதனால தான் அந்த அக்கா கோவமாக பேசும்போது நான் அமைதியாக கிடந்தேன். நீ என்னடானா பொறுமையாக பேசுன்னு சொல்லி அனுப்பிய. என்ன இருந்தாலும் அவங்க வீட்டுக்காரவங்கல்ல, 4 பேருக்கு முன்னாடி வச்சு எதனா பேசி விட்டாவுனா ஏசி விட்டாவுனா அந்த அண்ணனுக்கு தானே கஷ்டமாக இருக்கும். இந்த குடிகார பயல் வந்துட்டு நம்ம அதெல்லாம் பார்க்கவே கூடாது. இப்படி எதையாவது பண்ணாதான் அவனுங்க கொஞ்சமாவது அடங்குவாங்க. அனுக்கு முதல் ஒரு ஃபோன் அடிப்போம், வெயிட் பண்ணிட்டு அனுப்பா. இந்த கௌதம் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னார், இன்னும் ஃபோனே பண்ணலையே. வீட்டுக்கு போனாரா இல்லையானே தெரியலையே. பரவாயில்லையே, ஃபோன் பண்ணிட்டாரே. ஹலோ. ஐஸ்வர்யா. சொல்லுங்கள் கௌதம், வீட்டுக்கு போயிட்டீங்களா? வந்துட்டேன் ஐஸ்வர்யா. அம்மாட்ட வந்து சொல்லிட்டு வந்தேன் எல்லாத்தையும். அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ண கொஞ்சம் நேரமாயிட்டு. இப்போ எப்படி இருக்காங்க அத்தை, பரவாயில்லையா? இப்போ பரவாயில்ல, உங்களுக்கு நல்லா தான் இருக்காங்க. ஐஸ்வர்யா. சொல்லுங்கம்மா. கொஞ்சம் இங்கே வா. கொஞ்சம் இருங்க கௌதம், அம்மா கூப்பிடுறாங்க. என்னன்னு பேசிட்டு வந்து உனக்கு நான் திரும்ப ஃபோன் பண்ணுறேன். சரி சரிம்மா, வந்து எனக்கு ஃபோன் பண்ணுன்னு.